வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு காய்கறி பற்றி பார்க்க போகிறோம். இல்லத்தரசியாக ஹோம் மேக்கராக நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு இடம் இருந்தால் போதும். வாசல் பக்கமோ, பால்கனி, வரண்டா, ஒரு மாடியில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக கார்டன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடு எப்போயும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம மனசு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும் நம்ம வீட்டில். நஞ்சு இல்லாத காய்கறிகளை நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம சமையல் பண்ணலாம். அந்த வகையில் இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் 2 வகையான பீர்க்கங்காய் வளர்க்குறேன். ஒன்று நார்மல் பீர்க்கன், இன்னொன்று கொத்து பீர்க்கன். இந்த பீர்க்கங்காய் வளர்ப்பில் மண்கலவை, உரம், அப்புறம் என்ன பூச்சி விரட்டி யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நம்மளோட மண் இந்த மாதிரி கொஞ்சம் இறுகி இருக்கும். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மண் எப்போயுமே கொஞ்சம் பொழு பொழுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும். செம்மண் 2 பங்கு, கொக்கோபிட் 1 பங்கு. எனக்கு இங்கே ஆட்டு உரம் கிடைக்கும், அதனால் அது 1 பங்கு நல்லா மக்குனதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வேப்ப இலை, இந்த மாதிரி நம்ம மரத்துக்கு கீழே இருக்கிற எந்த காஞ்ச இலைகள் எது கிடைச்சாலும் சரி, எனக்கு வேப்ப இலை நிறைய கிடைக்கும், அதனால் அந்த வேப்ப இலையும் சேர்த்துருக்கேன். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரோ பேக்கில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா புளிச்ச மோரை எல்லா க்ரோ பேக்லேயும் நல்லா தெளித்து விட்டு மேலே ஒரு சாக்கு வச்சு ஒரு 15 நாள் நல்லா நிழலில் வச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறையா உருவாயிரும். இந்த பாக்டீரியாக்கள் நம்மளுடைய செடிகள் நல்ல வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். 15 நாளுக்கு அப்புறம் லைட்டாக மேலாப்பில் கிளறிட்டு நல்லா மண் பொழு பொழுன்னு இருக்கும். இந்த நேரத்தில் விதைகளை மழை தண்ணி, அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சகாவியா, இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைக்கணும். அப்படி விதை போட்டுட்டு 1 வாரத்துக்குள்ளேயே பீர்க்கங்காய் விதைகள் நல்லா முளைச்சி வந்துடும். அடுத்து 1 மாதம் வரைக்கும் நம்ம எந்த உரமுமே கொடுக்க வேணாம். 1 மாதத்துக்கு அப்புறம் முருங்கை இலை கரைசல், முருங்கை இலையை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு மண் கலவையில் விட்டு நல்லா கிளறி விடணும். இப்படி முருங்கை இலை கரைசல் கொடுக்கும் பொழுது காய்கள் நல்லா திரட்சியாக நிறையா காய்கள் காய்க்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் விதை போட்டு ஒரு 50-60 நாளுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியேவும் கொஞ்சம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்தது உடனேவும் அந்த பூக்கள் உதிராமல் இருந்தால் தான் எல்லாமே நம்மளுக்கு காயாமல் வரும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, புளிச்ச மோரில் பெருங்காய கரைசல், பெருங்காயத்தை சேர்த்து அப்படியே காலையில் கரைச்சி அப்படியே வச்சுட்டு சாயந்தர நேரத்தில் நம்ம அந்த பூக்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்படி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது பூக்கள் எதுவுமே உதிராது, எல்லாமே காயாக மாறும். இப்போ நான் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நிறையா பிஞ்சுகள் இருக்குது, நிறையா பூக்களும் நிறையா வந்திருக்கு. நான் இந்த மாதிரி 12க்கு 12 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்மளோட மாடி தோட்டத்தில் கிடைக்கிற எல்லா இலைகளுமே நான் அப்படியே அதில் வர்ற களைகளை கூட அப்படியே எடுத்து நான் அதிலே க்ரோ பேக்லேயே மேலே போட்டு வச்சுருவேன். அதுவே காஞ்சு அப்படியே அதுக்கு உரமாக மாறிடும். செடி வளர்றதுலேருந்து பூக்கள் பூத்து காய்கள் வர்ற வரைக்கும் எந்த இடத்துலனாலும் நம்மளுக்கு நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். செடிகளுக்கு நோய் தாக்குதல் வர ஆரம்பிக்கும். செடிகள் வளர்ச்சி குறைவாக இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா நோய் தாக்குதல் மாதிரி இருந்தாலோ, இல்லை புழு பூச்சி ஏதாவது வர்ற மாதிரி இருந்தாலோ நம்ம பார்த்துட்டே இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் தெளிக்கணும். எனக்கு நான் முருங்கை இலை கரைசல் கொடுக்கறதுனால செடிகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது நோய் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேப்ப எண்ணெயோடு நான் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவேன். இந்த ஒன்று மட்டும்தான் நான் நோய் தாக்குதலுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 20 நாள் 25 நாளுக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த நோய் தாக்குதலும் வராது. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பீர்க்கங்காயிலேயும் இந்த கொத்து பீர்க்கன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது வளர்க்குறது. நம்ம விதை போட்டு கொஞ்ச நாள்லேயே சீக்கிரத்திலே 1 மாதத்துக்குள்ளேயே பூக்கள் காய்கள் வர ஆரம்பிக்குது. காய்கள் வந்தால் கூட கொத்து கொத்தாக தான் வருது. ஒரு கொத்து ஒரு நாள் நம்ம யூஸுக்கு சரியாக இருக்கும். எந்த பூச்சி தாக்குதலும் வர்றதில்லை, இது வரைக்கும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு கொத்துலே ஒரு 6 அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி பூக்கள் வரும் பொழுதும் கொத்து கொத்தாக தான் வரும். அதனால் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பீர்க்கங்காயை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நோய் தாக்குதலே இல்லாமல் இருக்குது. கொத்து பீர்க்கனில் இது வரைக்கும் நோய் தாக்குதல் வரலை.
மாடி தோட்டத்தில் பாலினேஷனுக்காக நான் எல்லோ கலரில் பட்டர் கப் அந்த மாதிரி பூக்கள் வந்து நான் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு எல்லா பூக்களுமே இது வரைக்கும் காயாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது காந்தாரி மிளகாய் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு கூட இருக்காது. ஆனால் நல்லா காரம் இருக்கும். இந்த காந்தாரி மிளகாய் வகையும் மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வருது. நிறைய காய்கள் வருது. என்னோட மாடி தோட்டம் வீட்டு தோட்ட காய்கறிகள் நான் பெரிய உரம் எதுவுமே கொடுக்கறதில்ல. உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பெருங்காய கரைசல், மோர் கரைசல், முருங்கை இலை கரைசல் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். நிறையாவே காய்கள் வந்துட்டுருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.